அவரோட பர்த்டே, தியான் விமலோட பர்த்டே இன்றைக்கி. விநாயகர் சதுர்த்தி, விநாயகருக்கும் பிறந்த நாள். விநாயகரோட சதுர்த்தினால் விநாயகருக்கு பிறந்த நாள் கணக்கு. ஆக 2 பேரோட பிறந்த நாள் இங்கே இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களையெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருக்கின்றன. நிச்சயமாக நான் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பீர்கள் என்று கூறிக்கொண்டு, இந்த நாட்டில் இந்துக்களாக வாழ்வதற்கு வெறும் கோயிலை மட்டும் கட்டிக்கிட்டே இருந்தால் பத்தாது. நிறைய கோயில்கள் கட்டப்படுகின்றன. சபா சரவாவில் போய் பாருங்கள், அங்கேயும் பெரிய பெரிய கோயிலை கட்டியிருக்கிறாங்க. நான் நேத்தான் போயிருந்தேன், 3 நாள். சரவாலையும் பெரிய கோயில். இன்னும் அங்கே உள்ளவங்களுக்கும் ஆன்மீகத்தை பற்றி எப்படி கோயிலை போய் சாமி கும்பிட்றன்னு தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க. இந்த நாட்டில் கோயிலுக்கு பஞ்சமே கிடையாது. கோயில் நிர்வாகம் கொஞ்ச நேரம் ஒத்துமையாக இருப்பான், அப்புறம் பிரிஞ்சு போய் இன்னொரு கோயிலை கட்டுவான், அப்புறம் அங்கே பிரிஞ்சு போய் இன்னொரு கோயிலை கட்டுவான். இப்படியே கோயிலை கட்டுறதுனால எங்களுக்கு ஐயருங்களுக்கு தான் நல்ல லாபம். நிறைய கும்பாபிஷேகம் பண்ணி நாங்கள் பாட்டுக்கு சம்பாரிச்சிட்டு உட்காந்துருக்கிறோம். மக்களுக்கு எந்த வகையிலும் நன்மை அடைகிறார்களா என்று பார்த்தா கிடையாது. ஒரு முஸ்லீம் அன்பர்கள் அவங்க மஸ்ஜிட்டுக்கு போயிட்டு வெளியே வந்தால் பல விஷயங்களை கற்றுக்கொண்டு வெளியே வருகிறார்கள். ஒரு கிறிஸ்தவ அன்பர் சர்ச்சுக்கு போயிட்டு வெளியே வந்தாலும் பல விஷயங்கள் அவர்களுக்கு தெரிந்து வெளியே வருகிறார்கள். ஆனால் எத்தனை இந்துக்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு உள்ளுக்கு இருந்து வெளியாகி போட்டுட்டு வரணும். இங்கேருந்து வெளியாகும், அங்கே நாங்கள் ரெடியாக இருப்போம் கேட்குறதுக்கு, நீங்கள் எடுத்து போட்டுட்டு வரணும். இப்படி தான் நடந்து கொண்டு இருக்கின்றது ஒழிய மக்களுக்கு ஆன்மீகம் போய் சேருதானா இல்லை. அதனால தான் நிறைய ஏக்கங்கள் உருவாகுது இந்த நாட்டில். காரணம், கோயிலாக இல்லை. ஆக இதனால் இந்த ஆதிசங்கர் மடம் வேறு எதுக்காகவும் கட்டப்படலை, ஏதோ பேரு புகழுக்காகவோ என்னத்துக்கோ கட்டப்படலை. இந்து மதம் ஒரு அத்வைத கொள்கையை நிலைநாட்டிய ஆதிசங்கரோட கொள்கையை இந்தியாவை தவிர அடுத்து ஏஷியாவில் இதான் முதல் மடம். அம்பாங்கில் அமைஞ்சிருக்கு. அந்த மடத்தில் நாங்கள் மெயின் என்ன செய்கிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு பள்ளி விடுமுறை காலங்களில் வந்து அங்கே தங்கி நம்மளோட சமயத்தை பற்றி படித்து இருக்க வேண்டும். ஊரில் பிராமணர்கள் சொல்லுவார்கள், காமம் போடுற காட்டியும் காயத்ரி பூந்துடணுமா. அப்படின்னா கெட்ட விஷயங்கள் அந்த குழந்தைங்களுக்கு தெரிகிற காட்டியும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருவாங்க. அவர்களுக்கு பூணில் போட்டு, நீ பிராமணன், நீ மந்திரம் சொல்லணும், பெரியவங்களை கண்டால் நமஸ்காரம் பண்ணணும், மதிக்கணும், இப்படி நல்ல பண்புகள். அவர்களெலாம் கத்தியே தூக்க மாட்டார்கள், வம்புக்கே போக மாட்டார்கள். எல்லாம் அந்த சின்ன வயசுலேயே அவர்களுக்கு அந்த போதனை நம்ம பிள்ளைகளுக்கு இல்லாதனால தான் இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் பல சீர்கேடுகள் நடப்பதற்கு காரணமே இதுதான் காரணம். நான் அந்த மாணவர்களை ப்ரீஸ்டாக ஆக்கலை, குருக்கள் ஆக்கலை, நல்ல இந்துக்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றேன். நல்ல இந்துக்களாக வாழ வேண்டும். ஒவ்வொரு இந்து காலையில் எந்திரிச்சு வீட்டில் எல்லாரும் இந்துக்கள் வீட்டில் சாமி படம் இருக்குது. எத்தனை இந்துக்கள் காலையில் எழுந்துச்சு மணி அடிக்கிறான், எத்தனை இந்துக்கள் காலையில் எழுந்துச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணுறான், எத்தனை இந்துக்கள் காலையில் எழுந்துச்சு உட்காந்து ஒரு 5 நிமிஷமாவது பூஜை பண்ணுறான்னு நம்மளுக்குள்ளே கேட்டு பார்ப்போம். கிடையாது. காரணம், அவர்களுக்கு எப்படி வழிபாடு செய்வது என்று தெரியாது. இந்த தெரியாத விஷயத்தை இப்படியே விட்டுவிடக்கூடாது என்பதற்காக குழந்தைகளாகிய இப்பயே அவர்களுக்கு இதை சொல்லி கொடுத்துட்டா அவர்கள் நல்லா படித்து டாக்டராக வருவார்கள், இன்ஜினியராக வருவார்கள், பெரிய அதிகாரியாக வருவார்கள். அதே நேரத்தில் நம்மளோட சமயத்தை பற்றி கேட்கின்ற போது நிச்சயமாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு இந்துக்களுக்கும் நம்ம மதத்தை பற்றி தெரிய வேண்டும். அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த மடத்தை அமைத்து வெறும் பூஜை புனஸ்காரம் மட்டும் அங்கே நடக்கலை. மாணவர்களுக்கு சமய கல்வி தெரிந்திருக்க வேண்டும். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த மலேசியாவில் இந்த ஆதிசங்கர் திருமடத்தை அமைத்து நான் கோயில் வேலையெல்லாம் விட்டுட்டு குருக்கள் தொழிலாம் விட்டுட்டு இன்றைக்கி கூட பாருங்கள் 3 நாள் போய் பிரச்சாரத்துக்கு தான் போனேன், போய் பூஜைக்கு போகலை. கிஃப்ட் ஸ்பீச் 3 நாள் அங்கே கொடுத்தேன்னா அங்கே உள்ளவங்களாம் ஒரே சந்தோஷம். சபா சரவால் உள்ளவங்க அவ்வளோ சந்தோஷப்படுகிறார்கள். இந்தமாரி விஷயம்லாம் எங்களுக்கு தெரியலையே, நீங்கள் நிம்மதி அடிக்கடிக்கு நீங்கள் வரணும், இதுமாரி போதனைகளை நடத்த வேண்டும் என்று. ஆக இந்த ஆதிசங்கர் மடம் நல்லபடியாக அமைந்து இன்னும் நிறைய சேவைகளை செய்வதற்கு எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கின்ற இந்த தியான் விமல் சொசைட்டி, டீச்சிங் சொசைட்டி நல்ல அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பாருங்கள், எப்பயும் இன்னொரு சொசைட்டி போய் இன்னொரு சொசைட்டிக்கு உதவி செய்கிறது ரொம்ப கஷ்டம், செய்ய மாட்டார்கள். அவர்கள் சொசைட்டி தான் பார்த்துக்கொள்வார்கள். அப்படி என்றால் இவர்கள் அந்த சொசைட்டி என்னோட ஆதிசங்கர் மடத்தில் இவர்கள் உதவி செய்யணும்னு ஒரு எண்ணம் தோண்டியிருக்குன்னா, அப்படின்னா அவர்கள் அங்கே என்ன நடக்குதுன்னு அவர்கள் தெரிந்து புரிந்து அதனால தான் இவ்வளோ பெரிய கட்டடத்தை அவர்கள் கட்டி கொடுப்பதற்கு மன உகந்து வந்திருக்கிறார்கள். அதனால் நான் ரொம்ப நேரம் பேசுவதை விட இங்கே உங்களுக்கு எல்லா விளக்கங்களும் அவங்களே சொல்லிக் கொள்வார்கள். இருப்பினும் என்னையும் அழைத்து இந்த நேரத்தில் பேசுவதற்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய தியான் விமல் சொசைட்டியை அன்பர்கள் அனைவருக்கும்
குறிப்பாக அந்த பெண்மணி ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. தமிழ்நாடுகளை கூப்பிட்டு பேசினா கூட இப்படி விளக்கமாக சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ அழகாக என்னை பற்றி மென்ஷன் பண்ணும்போது எனக்கே கேட்க ஆசையாக இருக்குது. அவ்வளோ அழகாக தெளிவாக நம்ம பீட்டர் அவரும் தான் அவ்வளோ அழகாக பேசுகிறார். ஸோ எல்லாருக்கும் இந்த எடுத்துக்கின்ற எல்லா முயற்சிக்கும் நான் மனமார்ந்த உங்கள் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், ஏன் உங்கள் பாதங்களை தொட்டுணுன்னா பணத்துக்காகவே வேறு எதுக்காக இல்லை, நம்மளோட சமுதாயம் நல்லா இருக்கணும்னு பேசிக்கிட்டே இருந்தால் பத்தாது. பல இடங்களில் பலர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் சிறிய சிறிய இயக்கங்கள் செய்யக்கூடிய பல அற்புதமான காரியங்களில் ஆதிசங்கர மடமும் ஒன்று. குழந்தைங்க அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மந்திரங்களும் மட்டும் திருக்குறளிலிருந்து சமயம் சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் அத்தனை குழந்தைங்களுக்கும் தெரியும். அதுதான் நான் மெயினாக சொல்லிக் கொடுக்குறேன். அவனை மறுபடியும் சொல்கிறேன், அவர்கள் வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அவர்கள் தீவிரவாதி மாரி கிடையலாம் கிடையாது. நல்ல இந்துவாக வாழ வேண்டும், நல்ல சமயம் தெரிந்து வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த மடத்தை அமைச்சு பெரும்பாடுபட்டு அதை நடத்தி கொண்டிருக்கின்றேன். அந்த இனி எனக்கு ஒரு கவலை கிடையாது. இன்னும் நிறையா நான் பிரச்சாரம் பண்ண போவேன். காரணம், எனக்கு பின்னால் இத்தனை இந்துக்களை கை கொடுக்கறதுக்கு இங்கே வந்திருக்கிறார்கள். டத்தோ அவர்கள் வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக டத்தோ அவர்கள் மூலியமாக ஆரம்பித்து வைக்கணும்னு அது டத்தோவுக்கு ஒரு பிராப்தமும் அமைஞ்சிருக்கு. இன்று விநாயகர் சதுர்த்தி. ஆக டத்தோ அவர்களை நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக டத்தோ அவர்கள் இதில் கவனத்தில் கொண்டு அது உங்களோட முதலீடு இதை இருக்கணும். நீங்கள் தான் அதை ஆரம்பித்து வைக்கணும்னு அந்த பிராப்தம் சங்கரர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ஆக நீங்கள் அதை நல்ல வழியில் எங்களுக்கெல்லாம் வழிகாட்ட வேண்டும் என்று வேலையில் கேட்டுக்கொண்டு மீண்டும் இந்த தியான சொசைட்டி மன்றத்துக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி. நம பார்வதி பதையே. Nandri Guru. Okay, that's the extent of my demo. Thank you.